சரி, எனக்கு வந்தவனும் போயிட்டான், எனக்கு என்னைய காதலிச்சவனும் போயிட்டான், நான் ரெண்டாம் தரமாக வந்தவனும் என்னைய விட்டு போயிட்டான், எனக்குன்னு இருக்கிறது ஏதோ கொஞ்சம் பணம் இருக்கு, இதை வச்சு நான் என் குழந்தைகளை நான் வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது என்ன ஆகிறது என்றால், இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு இவர்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் உச்சம், பாக்யஸ்தானத்தில் நீசம். அப்போ அந்த குருவினால், அந்த தனத்தினால் இவர்களுக்கு பாக்கியம் கிடைக்குதா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். என்ன ஆகுது, இந்த அம்மா கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், அதை வச்சுட்டு நம்ம வீட்டு வாடகை கட்டலாம் அப்படின்னு பயணிக்குது. யாரோ ஒரு நபர், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், என்ன பண்றாங்க, நீ பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறிய சிஸ்டர், அதுக்கு 1 ரூபா 1.5 ரூபா வட்டி வரும் சிஸ்டர், வெளியில கொடுத்தா 4 ரூபா வரும் 5 ரூபா வரும்னு சொல்லி வாங்கிட்டு போய் ஒரு 2 மாதம் கரெக்டா அந்த வட்டியை கொடுப்பாங்க. அப்போ இந்த பர்சன் ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் அந்த நபரை நம்பி இந்த ரிஷபராசி சகோதரி கொடுத்த பிறகு அவர் எஸ்கேப் ஆகி விடுவார், ஃபோன் எடுக்க மாட்டார், நம்பரை மாற்றி விடுவார். அப்போ மொத்தமா இருந்த அந்த கொஞ்ச நஞ்ச தனத்தையும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமுக்கு ஆசைப்பட்டு இந்த ரிஷபராசி சகோதரி இழக்கிறார்.